அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் கடவுள் அருள் டிவி நேயர் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பகவான் அது 9 கிரகங்கள் இருக்குது, 12 கட்டங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் இந்த 9 கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கின்றது, என்னென்ன விளையாட்டுகள் நடக்கின்றது, இது ஒரு அன்பர்களின் வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகளையும் சுபமான நிகழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 ஜூலை 26ஆம் தேதி சனீஸ்வர பகவான் சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஏன்னா இருக்கிறது எல்லாமே எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவரை போல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயந்தான். அந்த நிகழ்வு சனி வக்ர பயிற்சி பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2026 இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 138 நாள் வக்ரத்தில் இருப்பாருங்க. வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வாகனத்தை இயக்குறீங்க, ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுதோ இல்லை ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி தான் போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வண்டி ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட்டை பேக்கில் போயிட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகும். சரிங்களா? நீங்கள் எல்லா வண்டியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வக்ரம்ன்றது பின்னோக்கி செல்வது அப்படின்னு. அப்போ எல்லா கிரகமும் பின்னோக்கி செல்லுமானா அது சுழற்சியின் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு நகர்வு இருக்கும், அதில் பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும், அதுதான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி இந்த வருடம் அடுத்த மாதம் 2026 ஜூலை 26ஆம் தேதி நடைபெற போகிறது. இது 138 நாள் சனீஸ்வர பகவான் வக்ரத்தில் இருப்பார். அப்போ 138 நாள் அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி தான், இந்த வருடத்தின் கடைசியில் 10ஆம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி ஆவார். அப்போ என்னென்ன விஷயங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம் அந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறார். சரி, இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது, வக்ரத்தால் யாருக்கெல்லாம் ஜாக்பாட்டாக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இன்னும் படிப்பினை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடியேன் அன்பு வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருந்திருப்பீங்க. ஏன்னா எல்லாமே ஒரு மன மகிழ்ச்சிக்கான விஷயங்களாகவே இது. உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்துருப்பார். புதிய விஷயங்கள்லாம் பண்ணி புதிய பேரும் புகழோடும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ்ந்துருக்கும். சில பேர் மட்டும் என்ன செய்கை செஞ்சாருங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற உங்களோட வாய்ஸும் எனக்கு கேட்குது. இந்த காலகட்டம் என்ன விஷயமான நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் வக்ர பயிற்சி. சனீஸ்வர பகவான் 4ல் இருந்தாலும் பிரச்சனை, 2ல் இருந்தாலும் பிரச்சனை, 8ல் இருந்தாலும் பிரச்சனை, 12ல் இருந்தாலும் பிரச்சனை, சனீஸ்வர பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா எனக்கு 5ல் இருக்கிறார், 5ல் வக்ரமாக இருக்கிறாருன்றீங்க. என்ன விஷயம் தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக செய்ய போகிறீங்க. பேரும் புகழும் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கொஞ்சம் வக்ரமாக இருக்கிறதுனால வக்ரம் ஆக போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26லேருந்து டிசம்பர் 10 வரை வக்ர பயிற்சி ஆகிறார். அப்போ அந்த வக்ர பயிற்சி ஆகும்பொழுது என்ன விஷயங்கள் நடக்கும், நீங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் உடல்நிலையில் இருந்த உபாதைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். குழந்தைகள் உடல் உபாதையிலிருந்து தீர்ந்து நல்லபடியாக மாறிடுவாங்க. மேலும் நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களோட பூர்வீக சொத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் உங்களோட ஆன்மீகம் வழிபாடுகள், ஆன்மீக குருமார்கள், புதிய குருமார்கள் கிடைப்பதற்கான காலகட்டமாகவும் காதல் கைகூடும் காலகட்டமாக திகழும். காதல் திருமணம் நடப்பதற்கான காலகட்டமாகவும் இருக்குது. சரிங்களா? காதல் திருமணம் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டாலும் காதல் திருமணம் கைகூடும் இந்த காலகட்டத்தில் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே பார்க்குறார், உங்களை 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களின் துணை, வாழ்க்கை துணை, அவர்களின் உடல்நிலையில் சிறிய உபாதைகள் நடந்திருக்கும், ஏற்பட்டிருக்கும், பிரச்சனைகள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடிவு காலம், நாள்பட்ட நோயிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைப்பதற்கான காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். இல்லைனா விருச்சிக ராசி அன்பர்களின் நண்பர்கள் யாராவது தீராத பிரச்சனைகளே இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் விருச்சிக ராசிக்கு நண்பராக இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ஜாக்பாட்டு. கூட சீக்கிரமே போய் யாராவது விருச்சிக ராசி இருக்காங்களா கேட்டு அவன் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்கள் நண்பர்களுக்கு நல்ல
நிலை, நல்ல வாழ்க்கையில் ஒரு ஸ்டேட்டஸ் கிடைப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீ யாருன்னு சொல்லு, நான் உன் நண்பன் யாருன்னு சொல்லுங்கள், நான் உங்களை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது போல தான். ஸோ உங்கள் மூலமாக உங்கள் நண்பர்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் ஒரு உச்சக்கட்ட நிலை அடைவதற்கான வாய்ப்புகள், பேரும் புகழும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். கூட்டு தொழில் செஞ்சு கொண்டிருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும், ஒரு ஜாக்பாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட 11ஆம் வீட்டை பார்க்குறாரு, வக்ரம் ஆயிட்டு 5லிருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். 2ஆம் திருமணம் இந்த காலகட்டத்தில் நடந்து முடிஞ்சிடும். குழந்தை பேருக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்களுக்கு மருத்துவமனையை மாற்றுவதன் மூலமாக, எப்பயோ ரெகுலராக ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருப்பீங்கல்ல, அதை விட்டுட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 6 மாத காலத்தில் குழந்தை கரு உருவாகும். வெற்றி கண்டிப்பாக. இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்த விஷயத்துக்கு இந்த காலம் அதான் சொல்கிறாங்க, எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும். அதுக்கு தான் வந்து ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்ககிட்ட ஜோதிடர்கள்ட்ட எங்ககிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை வாஸ்து சார்ந்த விஷயங்களிலும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை இப்போ செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம். இப்பொழுது நீங்கள் ஒரு ஊருக்கு பயணப்பட போகிறீங்கன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, ஈவினிங் 5 மணிக்கு ட்ரெயின். அப்போ நாங்கள் சொல்லுவோம் 5 மணிக்கு ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னா 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னும் போது நீங்கள் அந்த 5 மணி ட்ரெயினுக்கு ஒரு 4 மணி 4:30 மணிக்கு போனீங்கன்னா போதும். கரெக்டுங்களா? நான் 1 மணிக்கே போய் உட்காந்துட்டு இருப்பேன்னா என்ன அர்த்தம்? ஒரு மன உளைச்சல் தான் ஏற்படும். இன்னும் ட்ரெயின் வரலையா, ட்ரெயின் அந்த மணிக்கு தான் வரும், 10 மணி தான் கிளம்பும். இல்லை ஒரு 4:55 போனாலும் மன உளைச்சல் ஏற்படும். ஒரு ஹரிபரியாக போடணும், சில பொருளை மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம் வீட்டில், அந்த பிரச்சனைகள். அப்போ இந்த ஜோதிடம் பார்க்கும்பொழுது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும் பொழுது கரெக்டாக அந்த விஷயத்தில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். எனவே இந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இருக்குது. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். விருச்சிகராசி நண்பர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பழைய வண்டி வாகனமாவது வாங்குவாங்க. செகண்ட் ஹேண்டாக வாங்கினீங்கன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு அவங்களுக்கு 4ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் தான், அவர் 5ல் இருக்கிறார். அப்போ சாதகமாக இருந்தாலும் ஒன்று செகண்ட் ஹேண்ட் வண்டியாக வாங்குங்க, இல்லை டார்க் ப்ளூ கலரில் வாங்குங்க, இல்லை கருப்பு நிற வாகனமாக வாங்குங்க. வாங்கினீங்கன்னா ஓகே, டன், சூப்பர். ஸோ இதை நம்ம சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம். உங்களை 2ஆம் இடத்தையும் சனீஸ்வர பகவான் பார்ப்பதனால என்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம். இந்த சனி வக்ர பயிற்சி வருமான பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். புதிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வருமானம் இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பு. ஆனால் முக்கியமான விஷயம், உங்களை வார்த்தையில் கவனம் வேணும். எப்போ பார்த்தாலும் சனீஸ்வர பகவானை கூப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? அதை சொல்லி திட்டிகிட்டே இருக்கக்கூடாது, இது அதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சனீஸ்வர பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காது. நம்ம எப்படி நினைக்கிறோன்னு பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? ஒரு மருந்து எடுத்துகிட்டு இந்த மருந்தில் உடம்பு நிலை சரியாயிடும் அப்படின்னு குடிச்சோன்னா ஓகே. மருந்து கசக்குமேன்னு பார்த்தீங்கன்னா அது கசப்பு அதை நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை வந்து ஒரு திட்டுறதுக்காக இது யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன மாறும்? அந்த சூழ்நிலையே மாற ஆரம்பிக்கும். ஸோ விருச்சிகராசி அன்பர்களுக்கு வருமானத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கானவும், மேலும் ப்ரமோஷன் கிடைத்து சில வருமானம் பெருகுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிகராசி அன்பர்கள் எப்படி இருக்க போகுது? ரொம்ப சக்ஸஸ் தான். முக்கியமான விஷயம், விருச்சிகராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். வீட்டில் இருக்க குழந்தைகளை அன்பாக அரவணைத்து பார்த்துக்கணும். எந்த குழந்தை இருந்தாலும் சரி, குழந்தைன்னு யாராவது பேர் வச்சுருந்தாலும் சரி, பெரியவங்க குழந்தைன்னு பேர் வச்சுருப்பாங்க, அந்த குழந்தைன்னு பேர் வச்சுருந்தாலும் அவங்களை நீங்கள் அப்படி தான் பார்த்துக்கணும். மேலும் உங்கள் சித்தப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சொல்லலாம். சித்தப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க. மேலும் வேறு யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை துணை அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எனவே விருச்சிகராசி அன்பர்கள் நீர்நிலை சார்ந்த இடத்தில் உங்களுக்கு குலதெய்வம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே நீரால் அபிஷேகம் முடிஞ்சா விருச்சிகராசி அன்பர்கள் மழை நீர், சரிங்களா, மழை தண்ணி ஒரு மஞ்சள் கலர் வாட்டர் கேன்லையோ இல்லை மஞ்சள் நிற பாத்திரத்தில் மழை தண்ணி டைரெக்டாக பிடிச்சிட்டு உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையின் உச்சத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்,
விருச்சிக ராசினர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இங்கே தான் இருக்குது. இதை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் தான். இதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.